கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் முழுக்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஹெச்ஜி இன்ஃப்ரா. இந்த ஹெச்ஜி இன்ஃப்ரா பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து இப்போ ஆல் டைம் ஹை 1879, அங்கேருந்து இந்த ஸ்டாக் உங்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ ஆகிட்டே தான் வருது. ஸோ இது எப்போ எந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு ரெக்கவர் ஆகும், மறுபடியும் புல் பேக் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த ஜோன், அதாவது 822 ரூபா, இந்த 23, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ நெக்ஸ்ட்டு புல் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ 2 சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது 790. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதுக்கு மேலே இருக்க அந்த ட்ரெண்ட் லைன், ஸோ 822, இந்த 2 ஜோனுக்குள்ளே ஸோ எங்கே வேணாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது நீங்கள் ஃபண்டமெண்டலையும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அனலைஸ் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த ஸ்டாக் இங்கேருந்து புல் பேக் ஆகும்போது நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்துனீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அப்போது நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கு வேறு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்டாக்கு கீழே விழுகும். நெக்ஸ்ட் ஸ்டாக் தெர்மேக்ஸ். இந்த தெர்மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ், அதாவது எங்கே சப்போர்ட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சோ இந்த ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணி கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக்கில் பார்க்கும்போது ஒரு 3 டேஸும் உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேண்டில் பார்க்கும்போது தெரியுது, இல்லை ஒரு 2 கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கலாம். ஸோ இதை கிளியர் கட்டாக என்ன பண்ணியிருக்கு, ஸோ உடச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 2568 அப்படின்ற இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து புல் பேக் ஆயிரும் அப்படின்னு கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துக்கிற வேணாம். ஸோ இந்த ட்ரெண்டை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கேண்டெல்லாம் பார்க்கணும். ஸோ பார்த்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு இதோட சப்போர்ட் இந்த ஜோனில் இருக்குது. ஸோ இங்கே புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் சென்கோ கோல்டு. இந்த சென்கோ கோல்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ கிட்டத்தட்ட 772 அப்படின்ற அந்த ப்ரைஸ்லேருந்து இப்போ இது வரைக்கும் கீழே விழுந்துட்டு இப்போ ஒரு சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக்கு புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது மேலே மறுபடியும் அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனையும் முடச்சி கீழே வந்துச்சுன்னா இதோட ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வரும். இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு தான். இந்த வீடியோவில் இருக்க நம்ம எல்லா ஸ்டாக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக். ஸோ ஆனால் இந்த 3 நம்ம லாஸ்ட் இப்போ பார்த்த 3 ஸ்டாக்குமே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு எப்போ நமக்கு புல் பேக் கொடுக்குதோ அப்போ நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். பட் அது ஷார்ட் டேர்முக்காக தான். இது ஃபஸ்ட்டு 3 ஸ்டாக்குமே ஷார்ட் டேர்ம் தான் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போதைக்கு கரண்ட்டாக பார்க்கும்போது ஸ்விங்குக்கு செட் ஆகாது. ஒரு நிமிஷம், இல்லை, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் புல் பேக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைன் தான். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம்ஸ் சப்போர்ட் எடுத்திருக்கும் இந்த ட்ரெண்ட் லைனில். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஜோன், நெக்ஸ்ட்டு இங்கே, அடுத்து இங்கே. ஸோ இப்போது இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒருவேளை இங்கே கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு கீழே ஸ்டாப், இதை உடைக்கும் போது என்ன பண்ணிடணும்னா ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். சப்போர்ட்டில் வாங்கும்போது நமக்கான ஒரு நல்ல வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லும்போது அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்டாப் லாஸை கம்மியாக கொடுக்கலாம். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன். ஸோ அது லாஸ்ட் இதோட ப்ரீவியஸ் ஹையை கனெக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹட்கோ பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன். பட் இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம ட்ரையாங்கிளை எப்போல்லாம் அனலைசிஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் சொல்லுவோம். இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். இதை இந்த ஜோனில் பார்க்கும்போது ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. பட் அந்த கேண்டில் பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த கேண்டிலை. ஸோ இதுக்கு அப்புறமும் வேறு ஏதாவது ஒரு ஜோனில் இந்த மாதிரியான ஒரு ஸ்பின்னிங் டாப் ரிலேட்டிவாக ஏதாவது கேண்டில்
சின்னதாக தான் இருக்கணும்னு சொல்லலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பாடியோட சைஸ் பெருசாகவே இருந்தாலும் நம்ம இந்த கேண்டில் வந்து நம்பக்கூடாது. ஸோ இதுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இதுக்காக தான் பிரிண்ட் ஆகணும்னு நான் எப்போயுமே சொல்லுவேன். ஓகே, நீங்கள் இதிலேருந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நெக்ஸ்ட் ஏதாவது ஃபார்ம் ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் இருக்குதா அப்படின்றத பார்த்து செக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, இந்த ஹையை பிரேக் பண்ணி அகைன் மறுபடியும் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆணுச்சுன்னா மட்டுமே நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம் பிரேக் அவுட்னா. அது வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்கு கீழே இறங்குச்சுனாலும் இந்த சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நம்ம இப்போது நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஸோ இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் சுப்ரீம் இண்டஸ்ட்ரி. இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சப்போர்ட்டில் வந்து என்ன பண்ணலாம், ஸோ கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி நம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பாருங்கள். ஸோ 2 டைம் வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்கு மேலே போயிருக்கும். ஸோ இதை ஒன்றுனே வச்சுக்கிடுவோம். இந்த ஜோன் புல் பேக் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்தது அதுக்கப்புறம் இருக்கட்டும். பட் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு அதையும் ரீடெஸ்ட் எடுக்கும்போது இங்கேருந்தால் இந்த ஸ்டாக் கொடுத்துட்டு மேலே நல்ல ரேலியையும் போஸ்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த ஜோனை நல்லா க்ளோஸாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ட்ரெண்ட் லைனை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத இந்த கேண்டில் பார்க்கும்போது தெரியும். ஸோ வந்து ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு இங்கே ஒரு பையிங் நடந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு பையிங் நடந்திருக்கிறதுக்கான எல்லா உங்களுக்கு இந்த பிக்கை பார்க்கும்போது தெரியும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கன்ஃபர்மேஷன் கேண்டில் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். ஓகே, ஒருவேளை இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆணுச்சு அப்படின்னாலும் சரி. ஸோ ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் தான் இதை உடச்சி கீழே வரும்போது ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துடணும். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜோன் எஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் இதுதான் லாஸ்ட் ஸ்டாக் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோவை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட்டில் ஆணுச்சு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இப்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபேக் பிரேக் அவுட்டில் கீழே வந்துருச்சு. ஒரு வீக்லியிலேயே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறமும் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போது இது மேலே ரெக்கவர் ஆகி வர்றதுக்கான காரணம் வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. கீழே உடச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கில் ஆல்ரெடி நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துருங்க. அகைன் மறுபடியும் புல் பேக்குனா இங்கே பிரேக் அவுட் ஆகட்டும் மேலே. ஸோ மல்டியர் பிரேக் அவுட் இருக்கு இல்லையா. ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹையை உடச்சி மேலே போகும்போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் லாஸில் இருந்தீங்கன்னா வெளியில் வந்துருங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த விதமான வாய்ப்புகளும் இப்போ இல்லை. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் ஆன்சர் பண்ணணும்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும். கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம 5 பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சில ஸ்டாக்கை வந்து இந்த வீடியோவிலையும் ஸோ நிறைய ஸ்டாக்கு கேட்டிருங்க. அதனால் இன்னொரு மற்ற ஸ்டாக் எல்லாத்தையுமே ஒரு தனி வீடியோவை தான் நம்ம போட்டாகணும். ஏன்னா ஒரு 10 ஸ்டாக்கு கேட்டிருக்கீங்க. ஓகே, அது எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஸோ மிட் கேப் நிஃப்டி, ஸோ இது மூலையும் அனாலிசிஸ் பண்ணலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. ஸோ நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணியிருக்க. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. சரி, நிறையா பேர் பார்க்குறீங்க, அப்படியே லைக்கை தட்டி விடலாம். ஓகே, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் சவுத் இண்டியன் பேங்க். ஸோ இந்த பேங்க், அதாவது இந்த ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற 5 பிரேக் அவுட் ஸ்டாக்குக்கும் ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நேற்றுக்கு வீடியோவில் நம்ம அதாவது நைட்டு வந்து ஒரு 8:30 போல் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துட்டு ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு டைரக்ஷன் தெரியும். ஓகே,
ஸோ இது வந்து மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக். இதை வந்து நம்ம நிறைய டைம் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கிளியர் கட்டாக இப்போ பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. அதனால் அந்த ஸ்டாக்கை நான் இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 2018 ஹை இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அதாவது 2018 ஹையை பிரேக் பண்ணி இப்போது க்ளோஸுக்கு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 1 மந்த் கேண்டில். இப்போ நான் மந்த்லி சார்ட் வச்சுருக்கேன். லாஸ்ட் 1 மந்த் வந்து உங்களுக்கு இப்போது இந்த மந்த்துக்கு முடிய போகுது. ஸோ இன்னும் ஒரு 10 டேஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 10 நாள் ஒரு பெரிய ரிஜெக்ஷன் இல்லாமல் உங்களுக்கு இப்படியே ஹோல்ட் ஆனால் கூட போதும். ஸோ மந்த்லியில் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுது, மல்டி இயர் பிரேக் அவுட்னா. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பறக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலும் நல்லாயிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு கரண்ட்டாக நேற்றுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கன்சாலிடேட் ஜோனை கிளியர் கட்டாக பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ஜோனுக்குள்ளேயே தான் உங்களுக்கு ஒரு 20 டேஸாக என்ன இருக்குது, கிட்டத்தட்ட 20 டேஸ் இருக்கும். ஸோ இந்த கன்சாலிடேட் ஜோன் என்ன இருக்குது, ஸோ பிரேக் பண்ணி மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு 4% வந்து நேற்று புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, இங்கேருந்து இந்த ஸ்டாக் இனிமேல் பறக்க ஆரம்பிக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஓகே, இதோட டார்கெட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலர் ஹாரிசாண்டல் லைன் 36 ரூபா 61 பைசாவுக்கு கீழே அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே ஒரு பேரிஸ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். அதே சேம் டைம் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 55 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் நாட்கோ ஃபார்மா. இந்த நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை 1639 ஸோ ஆல் டைம் ஹை அல்லது ப்ரீவியஸ் ஹையான ஒன்ஸ் பார்த்துருவோம். ஓகே, வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இல்லை, இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஆல் டைம் ஹைலேருந்து தான் விழுந்திருக்கு. ஸோ இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து நல்ல சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து இதோட வேல்யூவேஷன்லாம் நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீக்லி சார்ட்லேயே ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெய்லி சார்ட்டுக்கு போவோம். வீக்லி சார்ட் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கவனிங்களேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் நல்ல சப்போர்ட். ஸோ இதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்துட்டு இந்த ஸ்டாக் என்ன இருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் இங்கேருந்து ஆல் டைம் ஹைலேருந்து விழுந்துட்டு ஒரு நல்ல புல் பேக் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சஸ்டன் ஆக முடியாமல் அகைன் மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போது இங்கேருந்து உங்களுக்கு ஸோ 2 வீக்லி கேண்டில். ஸோ ஒன்று வந்து இதுக்கு போன வாரம் ஸோ ஒரு ஸ்பெண்டிங் டாப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வாரம். ஸோ இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி அப்படியே மெதுவாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸை போட்டுட்டு ஸோ இந்த ஃபஸ்ட் டார்கெட் இது. ஸோ இந்த 888 செகண்ட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஸோ இங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு கரண்ட்டாக இந்த நேற்றுக்கு எப்படி உங்களுக்கு கேண்டில் வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, நேற்று கேண்டில் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லைனாலும் ஸோ உங்களுக்கு அதாவது இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அதாவது வேல்யூவேஷன் நல்லா இருக்குது. ஸோ அண்டர் வேல்யூடாக இருக்குது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் M&M ஃபினான்ஸ். இந்த M&M ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரவுண்டிங் பாட்டம், அதே சேம் டைம் பார்க்கும்போது டபுள் பாட்டம்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் நெக்லைன் பிரேக் ஆகலை. ஸோ இது டபுள் பாட்டமாகவும் எடுத்துக்கலாம், ஸோ ரவுண்டிங் பாட்டமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது அதாவது இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஸோ இன்றைக்கி பார்க்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா அப்படின்னா நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம்.
ஸோ இங்கேருந்து மேலே இந்த ஸ்டாக் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை நம்ம பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் நம்ம எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம்னா இந்த ஜோன் வைக்கலாம். இதோட ப்ரீவியஸ் லோ 304 அப்படின்றது 304 விட அதுக்கு கொஞ்சம் கீழே ஒரு 300 301 அப்படின்றத நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம் ஒன்று. ஸோ இன்னொன்று பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயும் நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கோட டார்கெட் பொறுத்த வரைக்கும் 375 அப்படின்றது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட். நெக்ஸ்ட் ஸ்டாக் 361. ஸோ 361 பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு நேற்றுக்கு ஒரு 4 இல்லை 5% வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ நேற்றுக்கு வந்து பார்க்கும்போது இந்த ஐடி செக்டார்லாம் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் மேலே போக ஸ்ட்ராங்காக மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கும் உங்களுக்கு ஐடி ஸ்டாக்கு தான். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி 2 டைம் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு தடவையும் இங்கேருந்து இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு இப்போ மேலே போயிருக்கு. ஸோ மேலே போனால் இந்த ஸ்டாக் வந்து ஸோ இங்கேருந்து ஸோ லோ ஹையர் லோ ஃபார்மேஷன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் ஹிட் பண்ணலை, பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ லோ ஹையர் லோ ஃபார்மேஷன் வந்திருக்கு. அதே சேம் டைம் ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது. நம்ம ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துடணும். அதே சேம் டைம் ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை ஆர் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இது ப்ரீவியஸ் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இங்கே ஆக்ட் ஆகிருக்கு. அதே சேம் டைம் இங்கே வந்து அந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ அதே சேம் டைம் நான் என்ன சொல்கிறேன்னா இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போச்சுன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை எங்கே இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இதை போய் இந்த ட்ரெண்ட் லைனை போய் ஹிட் பண்ணும்போது ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். மேபி வரல அப்படின்னாலும் கூட இந்த ஆல் டைம் ஹைலேருந்து ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கும் அதை போய் ஹிட் பண்ணும்போது ப்ராஃபிட் அதாவது ஒரு செல் ஆஃப் வரலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஸோ 2 சாய்ஸ் இருக்குது. நம்ம சொன்னது உங்களுக்கு இப்போது நல்லா கிளியராக இந்த சார்ட்டு வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் இது தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சா மட்டும்தான் நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தர் ரேலி கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் இருக்குது. இதை உடச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம டார்கெட்டை நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் ஒரு ஸ்டாக் இருக்குது, நம்ம அந்த ஸ்டாக்கையும் அனலைஸ் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பாரத் ஃபோர்ஜ். இந்த பாரத் ஃபோர்ஜை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீக்லி சார்ட்டில் நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறம் டெய்லி சார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டெய்லியில் பார்க்கும்போது ஸோ இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் நேற்று பிரிண்ட் ஆகிருக்கும். ஒரு 4 இல்லை 5% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ஸோ அப்படி போகும்போது இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 1621. அதே சேம் டைம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹரிசாண்டல் லைனை உடச்சி இந்த 1393க்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துடணும். ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கரண்ட்டாக ஸோ நேற்றுக்கு ஒரு 4 or 5% வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 or 3 பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே உடச்சிருக்கு. ஸோ உடச்சது இந்த ஸ்டாக் வந்து மேலே இன்னும் மொமெண்டம் கொடுக்க இனிமேல் ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோட டார்கெட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த 1621. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சில ஸ்டாக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கும்போது இந்த பிஎன்பி பேங்க்கோட கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்க்கும்போது எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் டைட்டன் கேட்டிருக்காங்க. இது 3 மட்டும் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு ஸோ எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 710 அப்படின்ற இந்த ப்ரைஸில் அதாவது இங்கே பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ நம்ம இதை வந்து இண்டிகேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு இல்லையா,
ஸோ அப்போது நம்ம ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஜோனில் வந்து சொல்லியிருந்திருப்போம். அந்த ஸ்டாப் லாஸை இவங்க கொடுக்காமல் இருந்திருக்காங்க. இந்த ரீசனுக்காகத்தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்எல்ஐ ஹிட் பண்ணுறதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துட்டு வந்துடணும். இப்போது 700 இல்லை 730 அப்படின்ற அந்த ப்ரைஸில் அவங்க கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க இப்போ வரைக்கும் ஹோல்டு பண்ணிகிட்ருக்காங்க லாஸை. ஸோ அப்படி லாஸை வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ இந்த ரீசனுக்காகத்தான் ஸ்டாப் லாஸ் எங்கே நம்ம கொடுக்க வேண்டிய இடம்னு ஒரு கரெக்டான ஜோன் இருக்குது. அந்த ஜோனில் நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஸோ இவங்க கொடுக்க தவறிட்டாங்க. ஸோ இன்னும் இல்லை ஏறிடும் சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது இந்த அளவுக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 rupees ஒரு ஷேருக்கு கீழே இறங்கியிருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கு நம்ம இதுக்கு முன்னாடி அவருக்காக அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு மேலே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், ஸோ அப்டேட் பண்ணியிருந்திருப்போம். இப்போது ஒரு வேளை ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழேயும் என்ன இருக்குது, கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் லோ ஸோ இங்கே இருக்குது 510. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 510 இல்லை இதுக்கு கீழே இந்த விக்கு இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ 493. ஸோ இங்கேயும் வந்து இந்த ஸ்டாக் வந்து புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை ஆகலை அப்படின்னா ஸோ நீங்கள் இதுக்கு மேலேயும் ஹோல்டு பண்ணணுமா அப்படின்றத யோசிக்கணும். இல்லை ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வர்றதை பற்றி யோசிக்கலாம். ஸோ 2 சான்சஸ் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதையும் உடச்சி கீழே வந்துருச்சு அப்படின்னா இன்னும் கீழே வரைக்கும் வரலாம். சில இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணியிருக்கணும். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் இனிமேல் இந்த மாதிரியான தவறை நம்ம பண்ணாமல் இருக்கணும். ஸோ இது ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பிஎன்பி பேங்க். ஸோ இந்த பிஎன்பி பேங்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட் கேட்டிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி 10% ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ரீசனுக்காக வாங்கினீங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இதோட ப்ரீவியஸ் ஹை 136 இல்லை 137 இந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணிங்கன்னா ஸோ இன்னும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக்கில் இருந்து நீங்கள் மேக் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. அதில் நம்ம வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கரெக்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அதாவது இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இது வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த 136 அப்படின்றது இது ஒரு நல்ல டார்கெட்டாகவே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு ஒரு கீழே வந்துட்டு மேலே போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக நீங்கள் இதோட ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த ஜோனில் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதையும் உடச்சி மேலே போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ ஆல் டைம் ஹைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஜோன் இந்த 136 137 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைட்டன் கேட்டிருக்காங்க. ஸோ டைட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்குக்கு டார்கெட் வந்து பார்க்கணும். ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது இது ஃப்ரெஷ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ நாளைக்கு என்ன இன்றைக்கி ஸோ நாளைக்கு வீடியோவில் நான் அந்த டைட்டனோட இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு லாங் கன்சாலிடேஷனை பிரேக் பண்ணி உங்களுக்கு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இதோட டார்கெட்டை நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் மறக்காமல். ஸோ அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்குக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 10 ஸ்டாக் இருக்குது, அதுக்கு தனியாக நம்ம மேக் பண்ணிடலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.